ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீவரவரம் முனிய நம. ஸ்ரீ ஸ்தலசய நம குரவே நம. இன்று மார்கழி மாதத்தின் 30வது நாள் 30வது பாட்டான வங்கக்கடல் அடைந்த மாதவனை என்று அனுபவிக்கலாம். வங்கக்கடல் அடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறைகொண்ட வார்த்தை அணிவுதுவை பைங்கமலத் தண்டரியில் பட்டரிபிரான் கொதகொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமை இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இன்று இந்த பாட்டுடன் ஆண்டாளர் திருப்பாவை தலைக்கட்டுகிறாள். இதற்கு கப்பல்களுடைய பார்க்கடலை தேவர்களுக்காக கடைந்த ஸ்ரீபதியான கண்ணபிரானை சந்திரன் போன்ற அழகிய திருமுகத்தையும் செவ்விய சிறந்த ஆபரணங்களே உடைய ஆட்சியர்கள் அவர்கள் அடைந்து வணங்கி திருவாய்ப்பாடியில் பிரசித்தமான தங்கள் புருஷார்த்தத்தை பெற்ற விருத்தாந்தத்தை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் உதித்த பசுமை பொருந்திய தாமரை கண்களால் தாமரை மலர்களாலான குளிர்ந்த மாலையுடைய பெரியாழ்வாருடைய திருமகளாரான ஆண்டாள் அருளிச் செய்த திரளாக அனுபவிக்க வேண்டிய சங்கத் தமிழ் மாலையாகிய 30 பாசுரங்களையும் இந்நிலத்தில் இவ்விதமாக ஓதுமவர்கள் பாடுமவர்கள் அனுசந்திப்பவர்கள் பெரிய மலையை போன்ற 4 திருத்தோள்களுடையவனும் சிவந்த திருமுகத்துடையவனுமான ஐஸ்வர்யத்தை உடையவனும் ஸ்ரீமானுமான எம்பெருமானாலே ஸ்ரீமன் நாராயணனாலே எல்லாவிடத்தும் கிருப்பையை பெற்று ஆனந்தம் உறுவார்கள் என்று கூறி இப்பாட்டை இந்த பதிகத்தை தலையிட்டுகிறார்கள். அதாவது என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் பெற்ற பலனை கிருஷ்ணன் கேட்குறான். நீங்கள் வேண்டிய குற்றங்களை கொள்கின்றேன் நான். என்னென்ன செய்கிறீங்கன்னு, என்னென்ன கைங்கரியம் பண்ணுறீங்க, நித்திய கைங்கரியம் பண்ணுறீங்களே, பரமபதத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கு தானே அவன் தேவையில்லை, நீ தான் எங்களுக்கு வேணுங்கிற ஒரு கைங்கரியம் எல்லாத்தையும் ஏற்கொள்ளுங்க இது பண்ணுகின்றேன். அப்படி உங்களுடைய நீங்கள் பெற்ற பலனை பிற்பட்டாக இழக்க வேண்டியதுதானோ, உங்களுக்கு கிடச்சிடுத்தோ, பின்னாடி வரவாழ கிடைக்குமா அப்படின்னு கேட்கச்ச, எக்காலத்துள்ளவர்களும் இந்த திருப்பாவை என்னும் 30 பாசுரத்தை கற்றுணர்ந்தாளாயே அவர்கள் பிராட்டியாலையும் எம்பெருமானாலும் விஷயீகரிக்கப்படுவார்கள். திருவாய்பாடியிலே இந்நோன்பை அனுஷ்டித்த ஆயர் போலையும் அது அனுகரித்த எங்களைப் போலையும் ஆனந்தமடைவார்கள் என்று கூறி இந்த பாட்டுடன் முடிக்கின்றார்கள். கன்றிருந்த பசு என்னென்னா, மாடு கண்ணுடி செத்து போயிடும். ஒரு மாடு கறவை மாடுக்கு பிறந்தோடனே செத்து போயிடும் தோதில். அப்போ என்ன செய்வான்னா, மாடு பால் கறக்கான அந்த கன்றின் தோலை வச்சு உள்ளுக்குள்ளே வெக்கையெல்லாம் அடைச்சி திரித்து அவர் கண்ணுக்குட்டியை போலே கொண்டு பாட்டிட்டு நிற்க வைப்பான். அந்த மாடு நம்ம கண்ணுக்குட்டி தான் வந்துருக்கு போல இருக்குன்னு பால் கறக்குமா. அதே போல் அன்பு நிறைந்தார் சொன்ன பாசுரம் கொண்டு நாமும் அனுசந்தித்தால் ஆண்டாளுக்கு பிற்காலத்துள்ளவர்களும் நாமும் நமக்கு பிற்காலத்துள்ளவர் அனுசந்தித்தால் பாசுரத்தை பாடினால் துதித்தால் சொன்னால் நமக்கும்
அவளுக்கு உண்டான பலசித்தி கிடைக்கும் என்று பட்ர சுவாமி அருளி செய்கின்றார்கள். அதாவது வங்கம்னு சொன்னால் கப்பல்னு பேர். கப்பல் நிறைந்திருக்க வந்து அவன் சாமர்த்தியன கப்பல்கள் நிறைந்திருக்கச்சியே கப்பலுக்கு ஒரு தீங்கு வராமல் கடல் கடைஞ்சானான். அப்படி சரிப்பா, எது க்ஷீராப்தியில் கப்பல் உண்டோ என்று சந்தேகம் வரும். ஸ்வேதத்வீபவாசிகளான விகாரார்த்த கப்பலுண்டாக குறைவில்லையாம். வங்கம் விட்டுலவும் கடல் வெள்ளியானே என்று பெரியாழ்வார் அன்றைக்கே கடல் கடைந்த பொழுது எங்கும் சுழன்று சுழன்று வந்த மலையும் அலைகளும் கப்பல் போல இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு இவன் கடைந்ததை வங்கக்கடல் கடைஞ்சுட்டா. இவன் கடைந்தது எதுக்காக அப்படிங்கச்ச மாதவனை, வங்கக்கடல் கடைந்த மாதவனை பிராட்டிய பெருகைக்கு தான் வந்து இவன் கடல் கடைஞ்சான் அப்படிங்கிறான். பிராட்டிய பெருகைக்கு தான், பிராட்டிய கடலால் சண்டை போய் தஞ்சை எல்லாருக்கும் தெரியும். ஒரு இது பிராமணன் வந்து தேவலோகத்துக்கு போய் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போய் பிராட்டி வச்சா, பிராட்டி ஆசையோட கையில் பூமாலை அவனுக்கு பெருசாக கொடுத்தா. அதை வாங்கிட்டு வந்துன்னு இருந்தான். வருஷம் துர்வாசரை பார்த்தான். அப்பா, நான் இந்த மாலத்தை என்ன செய்ய போகிறேன் யோசிச்சுக்கோங்க. என்னப்பா மாலை அழகாக இருக்குங்கச்சா, மகாலட்சுமி கொடுத்த மாதிரி. அப்படியா அப்படிங்கிச்சு. அவர் பரிசாக கொடுத்துட்டு வந்தோம். ரிஷிமுனிவரே தேவரை எடுத்துக்கிறதுன்ட்டு ரிஷி கையில் மாலை எடுத்துகிட்டு வரைச்ச துர்வாசமனி. அப்புறம் இந்திரன் ஐராவத்தில் வந்துட்டுருக்கான். அதாவது இந்த மாலையோட மதிப்பு உசந்தது. இந்த மாலை நம்மகிட்ட இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஒன்றும் இந்த வச்சு செய்ய போகிறதில்ல. அவன்கிட்ட தான் அவனுக்கு கீர்த்திகள்லாம் வரலாட்டுமென்ட்டு இந்திரன்ட்டு கொடுத்தார். இந்திரன் செஞ்சான்னா அதை வாங்கி அலட்சியமாக ஐராவத தும்பிக்கையில் போட்டான். ஐராவத தும்பிக்கையில் வாங்கி காலில் போட்டு மீச்சு கொடுத்து அதை பார்த்து வந்து துர்வாசம் பண்ணி சாபம் கொடுத்தார். உன்னிடமிருந்து லட்சுமி கொடுத்த மாலையில் எப்போ விதிச்சா லட்சுமியெல்லாம் போக கிடாதுன்ட்டு. அன்னிலேருந்து இந்த உலகம் இருளடைஞ்சு போய் சுபிட்சம் எல்லாம் நலிஞ்சு போய் கிடக்க லட்சுமி பார்க்கடல் போயிட்டான் கோச்சுண்டு. அப்போ தான் அவளை மறுபடியும் மீட்டெடுப்பதற்காக கடல் கணிக்கப்பட்டதான் பார்க்கடல். அதுக்கப்புறம் அசுரன் நலிவடைந்து பெருமாளை வேண்டி அமுதம் சற்றா, நாங்கள் அடிக்கடி அடி வாங்கிட்டு இருக்கோம் அசுரர்கள்ட்ட, எங்களை காப்பாற்றி நீ அமுதம் கணிந்து கொடுத்தால் தான் எங்களுக்குன்னு சொன்ன உடனே பெருமாள் நாங்கள் ஒத்துக்கிறேன்னு வந்தேன், நான் நடந்து கொடுக்கிறேன்ட்டு. கடைக்கு அந்த வடமலையை மத்தாக்கி வாசுகையை நாராக்கின்ட்டு வாசுகை பாம்பு நாராக்கி மேர்மலையை வந்து மத்தாக்கி திருப்பாக்கடல் அமுது கிடையாது. ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் இது. அசுரர்கள் என்ன, நாங்கள்லாம் வந்து வீரமிக்கவர்கள் அப்படின்னு நாங்கள் வாய்ப்பக்கம் தான், நாங்கள் பால் பக்கம் பிடிக்க மாட்டோம் அப்படின்னா. சரி பிடிங்கன்ட்டான். இவர் பிடிக்க வச்சதான் வந்து வால்பக்கம் பிடிச்சி வைக்கிறது கலக்கிறது. மலையை போட்டு கடையாச்ச கப்பலில் டக்கு மலை இப்படி தண்ணீர் இருந்தால் இப்படி கூட தண்ணீர் வலுவே இல்லாமல் இருக்குமே. கடையச்சா இவர் கீழே ஆமரூபமாக கூர்ம ரூபமாக போய் உட்காந்துட்டார். ஊர் உட்காந்து மேலே மலையை வச்சு முதுகு நோந்துடுத்து. அப்போ மலை கடைஞ்ச மலையோட இதுதான் போல இருக்குது. அவருக்கு வரி வரியாக இருக்குது உடம்பு பூரா இந்த வரிகள். அதுவும் அப்போ நிற்கல, தானே இன்னொரு இது மலையும் பிடிச்சிட்டு ஆமையாக நின்று வந்தது. இது எல்லா வருத்தமும் வந்தது. உச்சிரஸ் வந்தார், தன்வந்திரி வந்தான், பாக்கி அது ஒவ்வொரு அப்சரஸ்கள்லாம் வந்தா, ஐராவதம் வந்தது. ஒவ்வொன்றா கடைசியில் மகாலட்சுமியும் வந்தான். மகாலட்சுமியை தான் அப்போ கிடைச்சதான். யாருக்கு அந்த மகாலட்சுமி நேராக பார்த்துட்டு இவனை போய் நேராக எங்கேயும் இதில் போய் பண்ணிட்டான், உட்காந்துட்டான். திரும்ப மார்பை அடைஞ்சுட்டான். நேரம் எங்கேயும் இது இல்லை. இவன் கடல் கடைஞ்சது எதற்கான்னா, நம்ம விட்டு போன மகாலட்சுமியை பிடிக்கிறதுக்காக கடலை கடைஞ்சிருக்கான். இவன் கடல் கடை எதற்காக எண்ணில் பிராட்டை பிரகிக்கவென்றோ கடல் கடைந்தது என்கின்றார்கள். அமுதங்குண்ட பெருமான் திருமாறுவன் பெண்ணமதுண்ட வெம்பெருமானே என்று ஆழ்வார்களை ஆசிரியக்கின்றார்களை பார்த்து. கடல் கடைந்த மாதவனைன்னு சொல்லிச்சும் பொழுது பிராட்டிய புருஷகாரமாக பற்றி சரண் அடைவர்களுக்கு அரிய காரியங்களையும் முடித்து கொடுக்கும், சித்தி பண்ணி கொடுக்கும் என்ற அர்த்தத்தை சிந்தித்தார்கள். அப்புறம் மாதவனை கேசவனை அப்படிங்கிற மாதவனை கேசவனை சொல்லிட்டு இருக்கிற சிறுநாளுக்கு இதில் வந்து முதல்ல என்ன செய்கிறா அப்படின்னாக்க, வங்கக்கடல் கடைந்த அப்படிங்கிற இடத்துல வந்து
வங்கக்கடல் மாதவனை கேசவன், அதாவது துவயமந்திரார்த்தத்தோடு வருது. சிவன் நாராயண சரணவ் என்னும் பகுதியை அறிவிக்கப்படுகிறதாம். மாதவன் என்ற ஸ்ரீமத் சப்தம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, வங்கக்கடல் என்கிற சொல்லச்ச கடல் கடந்த வியாபாரத்தினாலே நிகழ்ச்சியினாலே தோன்றும் சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம் குணங்களுடன் கூடியவன் என்னும் நாராயண சப்தத்தை கூறப்படுறலாம். அதாவது வங்கக்கடை மாதவனை கேசவனிங்க சமயத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க வந்து, வங்கக்கடை மாதவனை கேசவனிகையால் சிவன் நாராயண சரணவ் என்னும் பகுதியில் அர்த்தம் விவரிக்கப்படுறதான். மாதவனை இங்கே ஸ்ரீமத் சப்தார்த்தம் மாதவன் அவளை லட்சுமியாக அடைந்தான் மாதவன் என்று ஸ்ரீமத் சப்தார்த்தம் அந்த மாதவன் சொல்கிறது. கடல் கிடைச்சி அதுக்காக கிடையலாம், தன்னோட வந்து இவனுக்கு தோன்றணும், அதிரர்களுக்கு உதவி செய்யணும். இதுக்கு சௌசல்யம், சௌலபியம், வாத்சல்யம், கடையறைங்கிற சுவாமித்வம், சர்வசாமித்வம், இவ்வளோ குணங்களுடைய நாராயண ஒத்தம்தான். சர்வசாமித்துடைய நாராயண சர்வ குணங்களுடைய நாராயண சப்தம் சொல்லப்படுகிறது. கேசவனை என்று சரணசப்தார்த்தமாக விக்கிரக யோகம் நடத்தப்படுகிறது. அதாவது இனி பிரபத்தி என்ற பதத்தில் உணர்த்தப்பட்ட அதிகாரிகளின் பெருமையை சொல்லுகிறது. எப்படின்னாக்க, அவ சொல்லும் பொழுது சூடகமே பாடகமே என்ற கிருஷ்ணா சில பிரபத்தியில் சொல்லச்ச, திங்கள் திருமுகத்து சேவியா கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே குளிர்ந்து மலர்ந்து செவ்வி பெற்று பூனச்சந்திரன் போல பொலி முகமுடையார் ஆனார்கள். அதாவது கிருஷ்ணனோட கலை அணைப்பு சம்பந்தப்பட்டவுடனேயே இவர்கள் முகம் எப்படின்னா பூர்ணச்சந்திரன் போல ஒளியோடு இருக்கிறதாலும், சூடகமே பாடகமே, சூடகம் வேணும், கைக்கு களையல் வேணும், பாடகம் வேணும், காலுக்கு வேணும், அப்புறம் கழுத்து சிரிப்புவெல்லாம் அவனு கேட்டதெல்லாம் பெருமானம் நப்பிண்ணை பிராட்டியம் என்னென்ன அணிவந்து கொண்டார்களோ இவர்கள் கேட்ட வஸ்துக்களை அவர்களால் அணிவிக்கப்பட்டவர்கள், அழகு பெற்றார்கள், அணிவிக்கப்பட்டு அழகு பெற்றார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து அப்படிங்கச்ச கடல் கடைஞ்ச போது உண்டானது ஒரு சந்திரன் தானா. இப்போ இருக்கிறது ஒரு சந்திரன் இல்லை, சாரி, இங்கே 5 லட்சம் சந்திரன் இருக்கான். 5 லட்சம் குடிப்ப ஆயர் பெண்கள் இல்லையா வாழலாம், 5 லட்சம் சந்திரன்கள் இருக்கிறதாக. ஒரே காலத்தில் 5 லட்சம் சந்திரன் வச்சால் எவ்வளோ ஒளி கிடைக்குமோ அவ்வளோ ஒளியுடன் இருந்ததாக அந்த இடம் முகங்கள்லாம் உதிர்ந்தது தான். அவள் சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட செங்கன் வங்கக்கடை திங்கள் திருமுகத்தில் இவ்வளோ 10 லட்சம் கூடி அத்தனை பேர் ஊற்றி சந்திரனை ஒளி பரப்பினா முகங்களை இது ஒளிபரப்பின்றது தான். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கள் திருமுகத்து கண்டுபிடிச்சோம் சேயிழையார் அப்படிங்கச்ச ரூப குணங்களால் பிரம்மாலங்காரத்தால் குறைவற்றவர்களாக இருக்கிறார்களாம். ரூப குணங்கள் இவாள் அலங்காரம் பண்ணியிருக்கா போகிறா அவரைக்கு கிருஷ்ணனும் பின்னையும் பிரம்மாலங்காரமாகும். அதனால் ரொம்ப அழகாக இருக்கா. அவன் இருக்கும் இடத்துக்கே சென்று அதிகாரிக்கு பகவத் ருசினால் ஏற்படும் தரையே சொல்லலாம். அதான் அவன் இடத்துக்கு போயாச்சு, அவனை பார்க்கணும்னு இது ஏக்கம். துவரைன்னா இது சொல்லுவோம் இல்லையா, பார்க்கணும் சீக்கிரம் பார்க்கணுன்ட்டு. அப்புறம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துங்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி, இன்னும் அந்த உலகம்தான் அடி போற்றி. அந்த பாசுரம்
செய்தவற்றை நினைக்கிறதாம். இந்த இடம்தான் ஒவ்வொன்றும் சொல்லிச்ச. ஒன்று அடி போட்டுறேன் சரணம் சரணம் பிரபத்தியைக்கு இதுதான் அர்த்தம். அன்றி உள வளர்ந்தா அடி போட்டு சண்டங்க தின்னு சிற்றாதல் போற்றி பொன்னச்சன் உழைத்தார் புகழ் போற்றி கன்று உணராத கடல் போற்றி என்றென்னும் செய்வேற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கேல வரும்பா வாங்கிச்ச. அது சரணம் பிரபத்தியே. இந்த பாசனம் சரணம் பிரபத்தியை சொல்லுறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க அங்கப்பறைகுண்டவாற்றை அணிபொதுவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா. அதுக்கு அங்குனாக்க ஆசிரணீனியனான அவன் இருந்த விடத்திலே, அங்குனா திருவாய்பாடியிலே நந்தகோபாலன் கோயிலிலே நப்பிண்ணை பிராட்டியுடன் கூடியிருந்து திவ்ய சிம்மாசனத்திலே, அங்குன்னா திருவாய்ப்பாடியில் நந்தகோபன் வீட்டில் திவ்ய சிம்மாசனம் நப்பிண்ணை பிராட்டியோட உட்காந்துருக்கு தன்மையை சொல்கிறது. அப்பறைம தங்களுள் பறை என்னும் சங்கேதத்தால் பிரசித்தி. அதாவது என்ன கேட்குறாங்க, எனக்கு பறை கூட இற்ற பறைகள் ஆண்டு காலம் இற்ற காலம் பறை பறை கேட்குறியே நீ. பறைன்னா என்னன்னாக்க எங்களுக்கு உனக்கு செய்யக்கூடிய பரவத்திலும் எவ்வளோ பிறவியில் இருந்தாலும் எவ்வளோ மனுஷரூபமோ தெய்வரும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நாங்களும் அந்த பிறப்பாக பிறந்து உனக்கு ஒழில் காலமெல்லாம் உடனாமணி அப்படின்ட்டு அந்த பறையத்தை கைங்கரிய பறையை கேட்குறாய்வா. அதனால் பெற்று கைங்கரிய புருஷார்த்தம் நாங்கள் சொல்கிறது ஊரார் வேண்டிய பறைகளை காமிச்சாச்சு. உன் பறையை கொடுத்தா இந்த உடம்புல கட்டின்ற பறை, கூத்தாடிச்ச உடம்புல கட்டின்ற பறையெல்லாம் கொடுத்து காமிச்சேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்களை புருஷார்த்தமான பறையை கிடைச்சிருக்கு, நீ தாரா என்று வேண்டி இதனால் அவன் கொடுத்துட்டான். பறை கொண்ட ஆற்றை பறையப்பட்ட பிரகாரத்தை தங்களுடைய வெறுமையையும் தங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை வெற்றிடம் வேக்கம் அவனோட பூர்த்தியையும் அவன் கொடுத்ததுனால பூர்த்தி குணம் ரொம்ப இருக்கான். பூர்த்தியையும் அவனுடன் நமக்கும் உள்ள பந்தத்தையும் முன்னிட்டு நாங்கள் உனக்கு என்னென்ன அபராதங்களாக செஞ்சோம் க்ஷமித்தருள வேணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட மன்னிப்பையும் கொண்டு அவன் அபராதங்களுக்கு க்ஷமையும் பெற்று அவனால் மன்னிக்கப்பட்டு க்ஷமை பண்ண அவன் சில பேரத்தை சீரியருளாதேங்கிறார் இல்லையா. சமய அபசாரங்களுக்கு மன்னிக்கப்பட்டு அவனால் மன்னிக்கப்பட்டு அந்த ருசியையும் கரையும் காட்டி புருஷார்த்தத்தை பெற்றவரையத்தான் அங்கப்பறை கொண்ட வாற்றை அப்படிங்கிறது அர்த்தமானது ஆகிறது. அப்புறம் சம்சாரத்துக்கு ஆவணமாக உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் எப்படின்னா மூணு பேரை சொல்லலாம். இங்கே அகாரவாச்சியானான வடகோபிலன், அகாரவாச்சியான் பெருமாள், அகாரவாச்சியனான வடபெருங்கூருடையானும், உகாரவாச்சனாரு புருஷார பூதை உகாரவாசியான ஆண்டாளும், மகாரவாசியனான பெரியாழ்வார் ஒன்று சேர்ந்திருக்கியாலே இந்த இடமானது அணிபுதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓம் என்னும் ஓம் என்னும் பிரணவமாக திகழ்கின்றது அப்படிங்கிறாவா. அப்புறம் மற்ற பைங்கலத்தண்டிலான பரிசுத்த கமலங்களாலான குளிர்ந்த மாலையம் பிராமணர்கள் எப்பயுமே போட்டுக்கணும்னாக்க கண்ட மாலையை போட்டு நல்ல செயின் போட்டு நல்ல டாலர் போட்டு கழுத்துனாரு நீளம் அங்கே விட்டு செயின்னு அங்கங்கே வளம் வந்துட்டுருப்பா. அப்பப்போ நானும் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில பேர் அவளுக்கு உகந்த பெருமாளையும் கோத்துண்டு கழுத்தில் தொங்க விட்டுருப்பா. அது அது இருக்க வேண்டியது தான். அவளை வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுனா தப்பும் கிடையாது. நான் அதில் பெருமாளும் இருக்காருன்னு அதில் சேவிச்சுக்கலாம் அவளையும் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு உண்ட அணிகலன் என்ன அப்படின்னாக்க தாமரை மணிமாலை தான். தாமரை மணிமாலை தான் குளிர்ச்சி. துளசி மாலையும் தாமரை மணிமாலை தான் அவளை மிகுந்தான். அதாவது பைங்கமல தண்டறியல்னாக்க
பசுத்த கமலங்களால் பிராமணருக்கு தாமரை மாலையாக சொல்லியிருக்கியாலே பிராமணோத்தமரான பெரியாழ்வார் தாமரை மாலையுடன் விளங்குகிறாராம். அது தாமரை மாலை கிடையாது, தாமரை மணிமாலை. அது எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். தாமரை விதை இருக்கு இல்லையா, வேற கருப்பாக இருக்குமே. 108 மாலை போட்டு 58 மாலை உடம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுப்பா. 108 மாலை தாமரை மணியோட எல்லா ஸ்ரீ வைஷ்ணவன் கழுத்தில் சாத்திக்கணும். அப்புறம் துளசி மாலையும் சொல்கிறது உண்டு, சாத்திக்கிறது உண்டு. இந்த இடத்துல தாமரை மணி மாலை பெரியாழ்வார் சாத்தின்னு இருக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிராமணர்களுக்கு பட்டர் பிரான்னா என்ன? பிராமணர்களுக்கு பரத்வ நிர்ணயாதி முகத்தாலே உபகாரமாக இருப்பவராம். இவர் தான் பரத்வ நிர்ணயம் பண்ண பாண்டியன் கொண்டா பட்டபிரானந்தன் வல்லப பாண்டியன் வல்லபதேவன் சபையில் பரதத்துவ நிர்ணய மன்னர் இவர் தான் ஹரிதான் நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்ட்டு. அதனால் ஸ்ரீ பிராமணோத்தவர்களுக்கு உபகாரமாக இருந்தவர் அப்படின்ட்டு சொல்ல. அதாவது பட்டர்களுக்கு வித்யாதானம் பண்ணி உபகாரம் என்று பொருள் கொள்ளலாம். பட்டர் பிரான்னாக்க மறைநான்கும் முன்னோதிய பட்டன் ஆகிய அவனுக்கும் மறைநான்கு முன்னோதிய பட்டன்களுக்கும் கன்னியாபிரதானம் பண்ணி உபகாரம் என்றும் பெருமாளுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தான் ஆண்டாள். கன்னியாதானோட 14 உபகார பட்டன். அதனால் மறைநான்கு முன்னோதிய பட்டன்னு கன்னியாபிரதானம் பண்ணி உபகாரம் என்றும் கொள்ளலாம். அப்புறம் பராசரர் பட்டபிரான் கோதைன்னு சொல்கிறேன். கோதைன்னு சொன்னால் போகிறா. பட்டபிரான் கோதை ஒன்று இதுக்கு சகோவாசே வியாச பராச்சாரிய பராசர புத்திரரான இந்த வியாசர் என்றோ சொன்னார் என்று வேதம் வியாசருடைய ஆப்திக்காக இவர் பராசர முனியின் புத்திரர் என்கிறார் போல பட்டபிரான் கோதையாகையாலே சொன்ன அர்த்தத்தில் மிகைப்பட கூறுதல் முதலான குற்றங்கள் சிறிதும் இல்லை என்கிறபடி பட்டபிரான் ஆற்றப்படைத்தான் மகன் என்று சொல்லுகை அவனுக்கு ஏற்றமாக இருக்கிறதுனால பட்டபிரான் கோதை என்கே பூதேவியான இவளுக்கும் ஏற்றமே அப்படிங்கிறார் அவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க சொல்கிற கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்யுநாராயணம் பரம் கோஹ்யன்யோ விமைத்ரேய மகாபாரத கிருத் பவேது. இந்த மகாபாரதத்தை வியாசரை தவிர வேறு யாரால் எழுத முடியும் என்று அவர் தந்தை பராசரன் சொல்கிறார். அதே போல் இவர் என்ன சொல்கிறார்? பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கோதையானவள் பெரியாழ்வாராலும் கொண்டாடக்கூடியவளாக இருக்கின்றார். கோதைன்னா பாமாலை தந்தவள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இவர் அதே போல் என்ன சொல்ற அப்படின்னாக்க இவர் கோதை பரவத்தில் துதிக்க வேதம் உருத்து மகனாக பிறந்த நிலையிலே பட்டபிரான் கோதை ஒழிய கைப்பாடு யாரால முடியும்? இந்த பாட்டெல்லாம் இப்படி யார முடியும்? யாராலையும் முடியாது. நம்மால் என்ன சொல்கிறார்? முதல் 10 பாட்டில் பெண் இது தாய் இது நின்று கங்குலம் பகலுங்கன் துயிலால் கண்ணனிய கைகளால் இறைக்கணும் தாய். கடைசி 10 திருக்குறூர் மண்குரு சரகோபன் திருக்குரு சொல்லின்னு சொல்லுவார். அதுபோல் இல்லை. அதுபோல் ஆண்கள் பெண்பாவத்தை எடுத்து சொன்னாலும் கடைசியில் அவருடைய அணியூர்கோள் சடகோபன் என்று ஆண்மை மேலிட குற்றம் மற்றிருக்கிறபடியே எவ்வாறு சொன்னால் ஆண்மை மேலிடும்படியான குற்றம் இல்லாத பாட்டில். அதேபோல் பட்டபிரான் கோதை தமிழ் பாடுகிற சங்கத்தமிழ் மாலை பாடியிருக்கா இல்லையா, அந்த பாட்டு எந்த குற்றமும் கிடையாது அப்படிங்கிற அதாவது
ஒருவராக அனுபவிக்க பார்த்தாக்க கடலில் அமிழ்ந்து போக வேண்டியதாக இருக்கும். திரள் திரளாக அனுபவித்தாலும் கரை காண அரியதாக இருக்கக்கூடிய சங்கத்தம். அதாவது திருப்பாவியானது ஒருவராக அனுபவிக்க இருந்தால் கடலில் அமிழ்ந்து போகணும். அப்பேற்பட்ட அர்த்தங்களுடையது திருப்பாவை. நம்ம சொல்லலாம் ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கோம். போய் பார்த்தோன்னா ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்பேற்பட்ட திருப்பாவை இது. திரள் திரளாக போய் விழுந்து படித்தாலும் அதில் கரையும் காண முடியாது. அவ்வளோ பெருசாக அந்த கடல் மாதிரி. 5 லட்சம் குடியில் பிறந்த பெண்கள்லாம் அனைவரும் அனுபவித்ததாய் ஸ்ரீ ஆண்டாளுடன் கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறுமிகளாலே அனுகரிக்க பெற்றதாகையாலே குழாங்களாய் உடன் கூடி நின்று பாடி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். சங்கம் என்னும் வார்த்தையானது. அதாவது தமிழ் தமிழ் மாலைன்னா என்ன? சம்ஸ்கிருதம் போல தேவர்களுக்கே புரியும்படி பாஷை இல்லாதபடிக்கு சர்வோபஜீவியம், அதாவது எல்லாரும் அனுபவிக்கக்கூடியதாய் அமிழ்திலும் இனியதான இருக்கும் பாஷை தமிழ் பாஷையாம். அதாவது ஆழ்வார்களின் ஈரச்சொல்களாலே தன்மை பெற்ற பாஷை தமிழ் பாஷை. மாலைன்னா மாலை போல பாவனமாய் போக்கியமுமாய் அவன் அடியார்க்கும் தலையிலே சுமக்கத்தக்கதாக இருக்கிறபடி தான் மாலை அப்படின்ற பேர். கிரகணாதி சிரசாவியம், கிரணாகி சிரசாஸ்வியம், பக்தர்கள் எழுப்பதை தலையாலே தாங்குகின்றான் எம்பெருமான். பக்தர் என்னென்ன சொல்கிறார் இல்லையா, நீ எனக்கு பெருசாக நீ பெரிய நிறைய 25 பட்சணங்கள் இது கல்யாணம் செய்கிற மாதிரி வைக்க வேண்டாம், அதை அத்தனையும் வச்சுன்னு சாப்பிடுங்க வேண்டாம். உன்னால் யதாசக்தி என்ன முடியுமோ ஒரு தீர்த்தத்தை கொண்டு கொடுத்து காமி, ஒரு துளசியை மேலே போடு. துளசியுமே இல்லையா, ஏதோ ஒரு இலைய உதவிக்க காலத்தில் போய் தான் துளசின்னு வச்சுக்கோன்ட்டு சந்தோஷம். ரொம்ப நன்னா தலையில் என்ன மனசால பக்தியால் எதாவது அளிக்கின்றாயோ அதை நான் தலைமையில் வைத்துக் கொள்கின்றேன் அப்படின்னா. இது ஒரு விருத்தாந்தம் சொல்லலாம். அதாவது இவனுக்கு என்ன பூஜை மனப்பூர்வமாக பண்ணாலும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது பக்தர்களை பாமாலை பூமாலை இரண்டையும் சூடி கொடுத்தவளான சுடர்குடி என்ற நம் கோதை. அதாவது தான் இணைந்த மாலையையும் கழுத்தில் சாற்றிக்கொண்டு கர்நாடக சிருங்காரங்களை தன்னை பார்த்து ரசித்து கொண்டும் அந்த மாலை தான் சூடி கொடுத்த மாலை வடபத்திர சாய்க்கு சாத்தியவள் ஆண்டாள். சூடி கொடுத்த மாலை அது. இவள் இன்னொரு மாலை பாமாலையும் அவனுக்கு கொடுத்தாள். பாமாலை பூமாலை எண்ணு கொடுத்தவள் ஆண்டாள். பட்டபிரான் கோதை சொன்ன மாலை, பட்டபிரான் கோதை மாலை அணிந்தவர்கள் மணிந்தவர் மகளான மாலைக்கு கட்டின மாலை என்றோ, இதன் கோதை என்னும் சொல்லுக்கு மாலை என்றும் ஒரு பொருள் ஒன்று முன்னர் பார்த்துருக்கும். அதாவது ஒரு செவிப்பூவை அவன் கொடுக்க ஒப்பற்றதொரு மாலையே அவனுக்கு அளித்த வன்மை இருந்தபடி என்கிறார். அதாவது கேட்டது என்ன, சூடகமே தோல்வளையே தோடைய சுவைப்பூவே அப்படின்னு சுவைப்பூவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு விசாரிச்சு அந்த பாட்டில் வரைச்ச இவளுக்கு இவ கொடுத்ததோ அவன் கொடுத்தோ இவளுக்கு செவிப்பு. ஆனால் அவனுக்கு உகந்த மாலையை இவள் கொடுத்தாள் இல்லையா, செவிப்புக்கு மேலே மாலை. இவ்வளோ பெரிய மனசு இவளுக்கு. ஒப்பற்ற ஒரு மாலையை இவள் கொடுத்தாள் அவனுக்கு. அதாவது 30 திருமந்திரமும் திருப்பல்லாண்டும் போல சுருங்கிராமலும் சுருக்கமாக இல்லாமலும் திருமந்திர சுருக்கமாக இல்லாமலும் வேதமும் திருவாய்மொழியைப் போல விரிவாக இல்லாமலும் சுரூபரூபாயங்களை அவற்றிலும் அழகாக தெளிவுபடுத்துவதாக விளங்குகையால் வந்த ஏற்றத்தை
இந்த 30 பாட்டும் உண்டு. 30 பாட்டுக்கு அது ஏற்றம் உண்டு. சுருக்கமாகவும் இல்லை, பெரிதாகவும் இல்லை. ஆனால் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் வேதங்கள் என்னென்ன கூறப்பட்டிருக்கின்றதோ அத்தனை 30 பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பாட்டு 30ம் தப்பாமல், அதாவது ஒரு விலையுயர்ந்த ரத்தனங்களெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, ஒரு மாலையில் ஒரு ரத்தனம் குறைந்தாலும் அந்த மாலை கட்டின்னு இருக்கான். மாலையாக கல் வச்சு மஞ்சள் பச்சை சேப்புகள்லாவே கட்டின்னு இருக்கான். நடுவில் ஒரு கல் இல்லைன்னாக்க மாலை நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு. அதே போல் இது ஒரு பாட்டு குறைந்தாலும் அந்த மாலை 30 பாட்டுக்கு உண்டான ரசம் இல்லையா. 30 பாட்டுமே ரசமுடைய பாட்டு, 30 பாட்டையும் மாலையாக கோக்க வேண்டியவா, 30 பாட்டும் ரத்தனங்களான பாட்டு. அவ்வாறு இருக்கும் காலத்து இது பிற்காலத்தவர்களுக்கு ஒரு மேட்டுமடையான நிலத்திலே கற்பார்கள், கற்க வேண்டும். அதாவது பள்ளமடையில் தண்ணி வேகமாக பாஞ்சிடும், மேட்டு மடையில் ஏறுறது கஷ்டம் தண்ணியெல்லாம். அதனால் மேட்டுமடையான நிலத்திலே இப்பிரபந்தத்தை கற்பதனால் மட்டுமே இதை கோகுலத்தில் நாப்பின்னை பிராட்டியும் ஆண்டாள் அனுபவித்த அத்தனை பலன்களையுமே இந்த 30 பாட்டை சொன்னவர்கள் அத்தனை பேருமே எந்த காலத்தவர்களாயினும் அக்காலத்தில் இல்லை என்னாலும் இக்காலத்திலும் நமக்கு பிற்பட்ட காலத்திலும் யாருமே இந்த பாட்டை அனுஷ்டானம் பண்ணி ஓதி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க என்னென்ன கைங்கரிய பலன் கிடைத்ததோ அத்தனை பலனும் நமக்கும் கிடைக்கும், நமக்கு பின்னாடி ஓதுவார்களுக்கும் கிடைக்கும், பாடுவார்களுக்கும் அதே பலன் கிடைக்கும். இனி அது எப்படின்னாக்க கிடைக்கும்னு சொல்லுகிறார்கள். இப்பிரபந்தத்தை கற்றாடை பலன் அது எப்படின்னு சொல்கிறான்னாக்க, 2 மால்வரை தோள் பெரிய மலை போல பருத்த 4 தோள்களுடையவன் இக்காலத்திலும் இதை பாடுவார் உண்டாவது என்று கைகள் பூரித்து விடுகின்றன. அவனுக்கு இப்போ பாடிட்டு இருக்கா பாரு படம் பற்றின்ட்டு கை பூரித்து அவனுக்கு ஒரு கை 2 கை 100 கைகளாக இருந்தான். அதாவது உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா 100 கைகளை உடையவனாய் கிருஷ்ணநாம வாஷ்யனான மகாவராகத்தால் குத்தெடுக்கப்பட்டாய் என்றோன்ட்டு வேதம் சொல்கிறது. அதாவது அவன் 100 கைகளும் அவனுக்கு கைகள்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. 1000 கைகள் வேணால் 1000 கைகள் தான் கிருஷ்ணனுக்கு. அதனால் பக்தர்களை பார்க்கவும், அவர் கூட்டத்தை பார்க்கவும், அவர் தன்னை மதிப்பதை பார்க்கவும், துதிப்பதை பார்க்கும் பொழுது அவர் கைகள்லாம் இது பண்ணின்னு இருக்கான். அதாவது 4 தோளுடையவன் அவனை 2 மால்வரை தான் ஒரு 2 சொன்னால் வர 2 மால்வரை தான்னா 2 மால்வரை தோல் 2ன்னா 4 தோழர் உடையவன் அப்படிங்கிறான். பாடச்ச அந்த 4 தோள் 100 கைகளாகின்றது தான். அதாவது 2ன்னாக்க அன்பில்லாதாருக்கு 2 தோளாக காய்ச்சி கொடுப்பானோ, அன்புடையாருக்கு 4 தோளுமா தோன்றுவானோ. அவ்வாறு இருக்கும் பொழுது தோழிகள் சொல்கிறா, தோழிகளே மிகுந்த சிறுக்கண்களுடைய கண்ணனுடைய துருகத்தை பாருங்கள், அடாடா என்ன அழகாக இருக்கடா, அடாடா இதை பார்க்குறதுக்கே நம்ம இன்னும் 1000 ஜென்மத்தில் 1000 தடவை பாடலாம் பாடல் இருக்கே. ஒருவருக்கொருவர் காட்டி அனுபவிக்கின்றார்கள். செங்கண்ணம் திருமுகமும் திங்கள் திருமுகமும் செங்கண் திருமுகமாகிற சேர்த்தி அழகு என்ன அழகாக இருக்கு. கதுமதியம் போல் முகத்தான் பங்கைய கண்ணான் செங்கண் சிரிச்சிறிது அங்கள் 2 கொண்டு செங்கண் திருமுகம் என்று முகத்திலும் கண்ணிலும் வைத்த கண்களை அவளால் வாங்கவே முடியல அவளால்.
அவ்வளோ அழகான கண்களாம். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் அப்படிங்கச்ச பிராட்டியோட சம்பந்தம் இருக்கு இல்லையா, உபய விபூதியத்தை ஐஸ்வர்யத்தாலும் கண்கள் சிவந்திருக்கிறபடி, ரெண்டு லீலா விபூதி உபயபூதிக்கு நாதன் இல்லையா, அந்த ஐஸ்வர்யா கண்கள் சிவந்திருக்கான். திருத்தக்க செல்வத்துடைய எம்பெருமானுடைய இருக்கா இல்லையா, திருவுக்கும் திருவாகிய செல்வனாகிய திருமால் என்று சொல்லலாம். மாதவன் என்று தொடங்கி திருமால் என்று முடுக்கியாலே துவயத்தின் 2ஆம் அடிகளின் பொருளை உணர்த்துகிறார்கள். முதல் 2 அடியில் பூர்வ கண்டார்த்தத்தையும் கடைசி 2 அடியிலே உத்தர கண்டார்த்தத்தையும் சொல்லப்படுகிறது. எங்கும் இங்கும் அங்கும் எங்கும் திருமாலால் இங்கும் அங்கும் திருமால் என்று இல்லை என்றென்றோ ஆழ்வார்லாம் பாடியிருக்கார். திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் திருமாமகளால் அருள்மாறி நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு என்படி அருள் என்பது இருவரால் சேர்ந்து அருளப்படுவதுதான் அருள். அதான் சிவன் நாராயண சரண சிவதே நாராயணாய நம அப்படின்ட்டு இவாளை கைங்கரியம் பண்ணணும். இந்த மிதுனத்தை கைங்கரியம் பண்ணணும், இவாளை நம்ம சரணடையணும். சிவன் நாராயண சரணோசரணம் பிரபத். இது இந்த பாசுரம் துவயத்தின் சாராம்சம். இந்த பாசுரங்கள் அதாவது இவ்வுலகிலும் இந்த பாசுரங்களை அனுபவிப்பவர்கள் பரமானந்தம் அடைவார்கள். இவர்கள் எங்கும் இன்புறுவராம். இவ்வுலகில் மட்டுமல்ல, எந்த உலகத்தில் நீங்கள் இருந்தாலும், பரலோகத்திலிருந்து நித்திய போதிலும் இலவா போதில் இருந்தாலும் பிரம்மானந்தத்தை அடைவார்கள், பரமானந்தத்தை அடைவார்கள். திருமாலால் இன்புறுவர் அப்படின்னாக்க அடியேனுக்கு இன்பாவாய் பொன்பாவை கேள்வாய் என்கிறபடியே பிராட்டியும் பெருமாளும் ஒருவரை ஒருவர் அனுபவித்து பெறும் ஆனந்தத்தை விட விலட்சணமாக இருப்பது இல்லையா இந்த மிதுனத்தை பிற அனுபவிப்பதால் ஏற்படும் ஆனந்தம். அதாவது பெருமாள் தாயார் ஒத்தரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, அதை பார்க்குறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா. சேர்த்து இப்போ நமக்கு என்னன்னாக்க இந்த சேர்த்து ஒத்தரத்தை அனுபவிச்சிருக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அனுபவம் வேணும் இல்லையா. அந்த அனுபவத்தை இதுக்கு ஈடு எதாவது உண்டா பாடாடா அப்படி மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த அனுபவம் ஆனந்தம் இருக்கு இல்லையா, சொல்ல முடியுமா அப்படின்ட்டு இந்த பிரபந்தத்தை தலைகட்டுகிறாள். இந்த பாசுரத்தை ஆண்டாள் திருவடிகளை சரணம், பெரியவாசான் பிள்ளை திருவடிகளை சரணம், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளை சரணம், ஆழ்வார் ஆச்சாரிய திருவடிகளை சரணம். அடியேன் இத்துடன் 30 நாளிலும் பொறுமையாகவும் அடியேன் கூறிய உபன்யாசித்த காலக்ஷேபித்த இந்த 30 நாள் திருப்பாவை பாசுரங்களை அனுபவித்த அனைவருக்கும் அடியேன் தாளும் தடக்கையும் கூக்கி சிறந்தாழ்த்தி தண்டனிட்டு நமஸ்கரிக்கின்றேன். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன். இன்றுடன் திருப்பாவி உபன்யாசம் முடிவு பெற்றது.